ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இனிமேல் பட்டர் கடையிலே வாங்குறீங்க, நம்ம சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. எப்படி இதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் வந்து பால் ஆடை எடுத்து வச்சுக்கிறீங்களா? பால் வாங்கினா சூடு பண்ணி வச்சு அதில் பால் ஆடை எடுத்து ஒரு 15 டேஸ் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நான் கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் 15 டேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ எடுத்து வச்சு நம்ம இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். ஜூஸ் அடிப்போம், அந்த ஜார் எடுக்கணும். அந்த ஜாரில் எடுத்தால் இல்லைன்னா தண்ணிலாம் வெளியாகி மிக்ஸிலாம் வீணாக போயிடும். இப்போ நம்ம அதில் இருக்கிறத அந்த பாக்ஸில் இருக்கிறத பாதி ஆடை எடுத்து ஐஸ் கட்டி அதில் சேர்த்துப்போம். இதுக்கு முக்கியமான ஐஸ் தண்ணி, ஐஸ் கட்டி தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மெல்ட் ஆகிடும். இதில் ஒரு 15 மினிட்ஸு நீங்கள் கைவிடாமல் கிரைண்ட் பண்ணணும். இல்லைன்னா திரஞ்சி மெல்ட் ஆகி அப்படியே திருத்திரியாக நிற்கும், உங்களுக்கு பட்ரு வராது. இப்போ நான் 15 மினிட்ஸு கைவிடாமல் அரைச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணால் திருத்தரியாக இருக்குது, பட்ரு ரெடி ஆகல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் 15 மினிட்ஸ் அரைச்ச பிறகு தான் சூப்பராக இப்போ பட்ரு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்படியே பால் சைஸில் வந்திருக்கு பாருங்கள். அதை நீங்கள் கிரைண்ட் பண்ண அப்படியே மேலே தெரிஞ்சு வந்து நிற்கும் அது. இப்போ நான் அந்த பால் சைஸை எடுத்து ஐஸ் வாட்டர் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதில் நம்ம சேர்த்துப்போம். நீங்கள் வந்து சாதா வாட்டரில் சேர்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். ஐஸ் வாட்டரில் இருந்தால் தான் அது அப்படியே கட்டியாக இருக்கும். அது ஏன்னா முன்னாடிலாம் சொல்லுவாங்க, வெயிலுக்கு முன்னாடி நம்ம வெண்ணெய் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து அந்த காலத்துலலாம் ஐஸ் வாட்டர்லாம் அதிகமாக இருக்காது, எல்லாம் பானையில் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் அதிகமாக அவங்களுக்கு பானையில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் கூலிங் கம்மியாகிடும், அதனால் மெல்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு எனி டைமும் நம்மளுக்கு ஐஸ் வாட்டர், ஐஸ் கட்டிலாம் கிடைக்குது. அதனால் நம்ம எனி டைம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் எடுத்துருக்கேன். ஐஸ் கட்டியில் 200 கிராம் வரைக்கும் வந்துச்சுங்க. இந்த 15 1 மந்த் சேர்த்தா 1/2 kg வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இது கடையில் வாங்கினா உங்களுக்கு 200-300 வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு பாக்ஸில் வச்சு பட்டர் ஷீட் வச்சு அதில் வந்து அந்த பால் சைஸில் இருக்க பட்டரை அதில் வச்சுருவோம். வச்சு நல்லா தட்டி நீங்கள் எதில் யூஸ் பண்ணிங்களோ அது, ஏன்னா இது வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் வச்சிங்கன்னா வச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ அதுக்கு இடையில நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரே குழன்னு இருக்கும், பிச்சுப்பு போகாது அதில். அதனால நான் ஹாட் வாட்டர் வச்சு எல்லாத்தையும் அதில் ஊற்றினோம்னா அங்கே பார்த்தீங்களா பிச்சுப்புலாம் போயிடும், நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியெலாம் ஊற்றிட்டேன் அதில் ஹாட் வாட்டரை. இப்போ 2 அலசி விட்டிங்கன்னா நீங்கள் அதில் பிச்சுப்புலாம் இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, கழுவுன மாதிரியே இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் நம்ம ஒரு தடவை கழுவி க்ளீனாக வைக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பக்கம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இப்போ 1/2 hour ஆன பிறகு இந்த பட்டரை எடுப்போம். வாவ், எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, கடையில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை மாதிரி கடையில் வாங்கி செய்கிறதுக்கு நம்ம வீட்லேயே சரியில்லை ரெடிமேடாக செய்யலாம். நல்ல கெமிக்கல் இது இல்லாமல் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி க்யூப்ஸாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்களா, இன்ஷால்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பட்டரை நம்ம எப்படி கீ ஆக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய் பாய்.